Hi viewers, welcome to the Power channel. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பண்ணிக்கோங்க. சூப்பரான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து ஒரு 4 மாதம் 5 மாதம் பார்த்தீங்க அப்படின்னா வெயிலோட தாக்கம் ரொம்ப கடுமையாக இருக்கும். எல்லாருமே நமக்கு உடம்பு சூடு பிரச்சனையால ரொம்ப கஷ்டப்படுவோம். அப்போது கீரைனாலே பொதுவாக குளிர்ச்சி தான். அதை இன்னும் நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது கொங்கு நாட்டு ஸ்பெஷல். கோயம்புத்தூர் ஈரோடு சைடில் இந்த மாதிரி தான் கீரை கடைவாங்க. கீரை அல்லது ரக்கிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி கடைவாங்க. இது சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை இது மாதிரி இந்த கீரைக்கெல்லாம் ரொம்பவே சிறப்பாக பொருந்தும். இது நான் ரெசிபி பண்ணும்போது சொல்கிறேன். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படி உடம்பு சூடு தணிக்கிறது அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் அரைக்கீரை ஒரு கட்டு எடுத்திருக்கேன். இப்போது நான் இந்த கீரையில் பார்த்திங்கன்னா பெரிய தண்டு மட்டும் விட்டுட்டு சின்ன தண்டு அந்த கீரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போது ஒரு கடாயில் நல்ல பெரிய டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்கட்டும். இந்த தண்ணி நீங்கள் தேவைப்பட்டால் நிறையவே ஊற்றிக்கலாம். ஆனால் கடையல் பண்ணும்போது அந்த தண்ணி கொஞ்சம் மீதியாகும். அதை நீங்கள் வேஸ்ட் பண்ணலன்னா ஓகே. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது நல்லா பெரிய சைஸ் பச்சை மிளகா 1 எடுத்து போட்டுக்கோங்க. நம்ம இந்த மொத்தமாக ரெசிப்பியில் 2 பச்சை மிளகா யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இதில் இப்போ கொதிக்கும் போது 1 மிளகா இப்போ போட்டுக்கலாம். ஓகே, அந்த பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம கீரை இது போட்டுக்கலாம். இதை நல்லா இப்படி தட்டி விட்டுக்கலாம். அப்போ தண்ணியில் கரெக்டாக க்ளீனாக வெந்துடும். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். நமக்கே தெரியும் கீரை ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. எந்த கீரையும் பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் 5 to 7 நிமிஷம் தான் கொதிக்கணும். 7 நிமிஷத்துக்கு மேலே கீரை எப்பயும் கொதிக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் அந்த கலர் மாதிரி இந்த மாதிரி டார்க் க்ரீன் கலர் ஆன அப்புறம் நம்ம அதை நிறுத்திக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வெறும் மிளகா அந்த கீரை மட்டும் தான் போட்டு கொதிக்க வச்சுருக்கோம். இப்போ அது ஆறுற சமயத்தில் நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாக்கணத்தில் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு தேவைக்கு அளவாக எடுத்துக்கோங்க. நீங்கள் இதில் 2 ஸ்பூனும் விடலாம், 6 ஸ்பூனும் விடலாம். உங்களோட நீடுக்கு தகுந்த மாதிரி, உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது. அதனால் சம்மருக்கு கண்டிப்பாக இந்த கீரை கடையில் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம என்னென்ன தாளிப்பு போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா 6 சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதே மாதிரி ஒரு 6 வெங்காயம் இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கோம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நறுக்கி வச்சுருக்கிற அந்த சின்ன வெங்காயத்தை மட்டும் நம்ம போட்டு தாளிச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பொடியாக நீங்கள் அந்த சின்ன வெங்காயத்தை நறுக்கிக்கலாம். அது கூட அதே மாதிரி பொடியாக நறுக்கினா இந்த பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா ஒன்று நம்ம வேகும்போது போட்டோம், இன்னொன்று இங்கே போட்டோம். இதுவும் நல்லா பொரியணும். எப்பவுமே நம்ம பொன்னிறம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதை விட அதிகமாக நல்லா பொரியணும். அந்தளவுக்கு தாளித்து எடுத்துக்கோங்க. ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் தான் நான் இதை ஆஃப் பண்ண போகிறேன். அந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கீரை முக்கால்வாசி ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு கடையிற சட்டிக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் கடையிற சட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்ஸி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதுதான் பெஸ்ட்டு. இதுதான் டேஸ்ட் இருக்க பெட்டராக இருக்கும். அந்த தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் சேர்த்திங்கன்னா நம்ம கடைய முடியாது, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த கீரை கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு நான் சேர்த்துக்க போகிறேன். இது நீங்கள் மறுபடியும் டேஸ்ட் பார்த்து தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதில் நம்ம தாளித்து வச்சுருக்கிற அந்த தாளிப்பை அப்படியே கொட்டிட போகிறோம். ஸோ இதை போட்டுட்டு இப்போதைக்கு இதை ஃபஸ்ட்டு நல்லா இதை கடைஞ்சிக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா அப்படியே கீரையோடு சேர்ந்து கரையிற அளவுக்கு நல்லா மைய கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம அந்த 6 தட்டி வச்சுருக்கிற அந்த பச்சை வெங்காயம் இருக்குங்களா, அந்த பச்சை வெங்காயத்தை அப்படியே இதோட இப்போ நம்ம போட போகிறோம். இதுக்கு முன்னாடியே நீங்கள் உப்பு பார்த்து நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பச்சை வெங்காயம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது. அதே மாதிரி இதுவும் அந்த தேங்காய் எண்ணெயும் அந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா செமையான ஒரு டேஸ்ட்டும் ஒரு நல்ல மணமும் கொடுக்கும். இதை நீங்கள் ரொம்ப கரையிற அளவுக்கு நீங்கள் கடைய வேணாம். ஓரளவுக்கு ஒரு பாதியாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் கடைஞ்சிக்கோங்க. ஸோ அந்த பச்சை வெங்காயம் நடுவில் கொஞ்சம் நமக்கு வாயில் வர மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ இப்போ கீரை கடையல் நமக்கு தயார். இது நீங்கள் சாதத்தோடு பிசைஞ்சு எப்பவும் போல் சாப்பிடுங்க. இது ஒரு யூனிக்கான ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு வி த பவர் சேனல். பை.